ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Chettinadu Ammani சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சிலைக்கு பார்த்திங்க அப்படின்னா அழகாக சின்ன சின்ன ட்ரெஸ் வந்து போட்டுவிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த ட்ரெஸ் வந்து எப்படி தைச்சிங்க அல்லது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இது நான் வந்து தைக்கலை, கடையில் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இது என்ன ரேட்டு, இது நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்கல சிலைகளுக்கு அழகாக இது மாதிரி கோயில் மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்டிப்பாக இதை எல்லாருமே வாங்கி இது மாதிரி சிலைகளுக்கு அழகாக கட்டி விடுங்க. ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்குதுங்க. வீடு பார்க்குறக்கே வந்து கோயிலில் வந்து தெய்வங்கள் இருக்கிறது போலவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் இது வாங்கினேன். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சமி தேதியில் வாராகி அம்பிகைக்கு இந்த ட்ரெஸ் வந்து அழகாக போட்டு அலங்காரம் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதிலிருந்தே வந்து நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு வீடியோலையும், சிஸ்டர் இதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கன்ட்டு. நானும் வந்து கமெண்ட்ஸில் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா எனக்கு அது மறந்துடுதுங்க. சாரி இத்தனை நாள் டிலே பண்ணதுக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். எல்லாருமே இது வாங்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க. குட்டி குட்டியாக அந்த சிலைகளுக்கு ஏற்றது மாதிரி நல்லா அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கட்டுற மாதிரி கயிறும் கொடுத்துருக்குறாங்க. நல்லா மடிப்பு வச்சு தைச்சி கீழே வந்து பார்ட்ரு வந்து பட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்து என்ன அப்படின்னா சில்க் கிளாத்துங்க, நல்லா அழகாக இருக்குது. தெய்வங்களுக்கு வந்து நம்ம அழகாக கட்டி விடலாம். இந்த வீடியோவை இன்றைக்கி கொடுக்குறதில்ல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா எல்லாருடைய பூஜை அறையிலும் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இது மாதிரி ட்ரெஸ் போட்டு அழகாக நீங்கள் வைப்பீங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த பாக்கியம் எனக்கு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே வாங்குங்க, ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்க. ஒரு டைம் வாங்கினாவே போதும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இதில் ஒரு 6 ட்ரெஸ் இருக்குதுங்க. கீழே வந்து பாவாடை மாதிரி ஒரு 6, மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷால் மாதிரி ஒரு 6 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 6 கலரில் இருந்தது. நான் வந்து 6 கலர் பார்த்து தான் ஆர்டர் போட்டேன். அது பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருந்தது, ஆனால் க்ரீன் கலர்லேயே 2 கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பார்சலில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரில் வச்சு தைச்சி அழகாக குட்டி குட்டியாக நம்ம சிலைகளுக்கு கட்டுற மாதிரி நாடா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அழகாக பார்டரும் கொடுத்துருக்குறாங்க கோல்டு கலரில். நல்லா இருக்குதுங்க. தெய்வங்களுக்கு நம்ம கட்டி விடுறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து அந்த ப்ளூ கலர் மட்டும் இல்லை, க்ரீன் கலரே இருந்ததுனால அதுவும் சந்தோஷம்தான். ஏன்னா க்ரீன் வந்து நம்ம தெய்வங்களுக்கு கட்டுறது ரொம்ப நல்லது. ஒரு மஞ்சள் கலர், ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு சிகப்பு கலர், 2 க்ரீன் இருந்தது, 2 மஞ்சள் கலர் இருந்ததுங்க. இப்போ வாங்கின உடனே அன்னைக்கு வந்து பஞ்சமி திதி அன்னைக்குன்னு வாராகி அம்பிகைக்கு அழகாக அபிஷேகம் செஞ்சு அலங்காரமெல்லாம் செஞ்சேன். அதில் வந்து அவங்களுக்கு முதன்னு இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் எடுத்து அழகாக கட்டி விட்டேன். கட்டுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. நல்லா அந்த மேலே கொடுக்குற அந்த ஷால் மாதிரி இருக்கதை நல்லா உள்ளே கொடுத்து நம்ம மேலே கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த பாவாடையை நாடா கொடுத்து அந்த சிலைக்கு உள்ளே நம்ம எந்த சிலை வச்சுருந்தாலும் அதுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி நம்ம பூஜை அறையிலையோ இல்லை செல்ஃப்லேயோ வச்சோம் அப்படின்னா ரொம்ப தெய்வீகமாக இருக்குது வீடு. இப்போ எல்லாருமே நிறைய பேர் அக்கா உங்களுடைய வீடு வந்து கோவில் மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன அலங்காரங்கள் செஞ்சு வைக்கிறதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி தாயாருக்கும் இன்றைக்கி வந்து வேறு மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா மிக மிக கம்மிங்க, வந்து 178 ரூபா தான். கீழே உள்ள அந்த பாவாடை பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர், மேலே உள்ள அந்த ஷால் இருக்குதில்ல அது வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6 கலரில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே வாங்குங்க. எல்லோரும் பூஜை அறையில் உள்ள உங்களுடைய சின்ன சின்ன சிலைகளுக்கு இது மாதிரி கட்டி நீங்களுமே வந்து வழிபடுங்க. பூஜை அறையில் சிலைகளுக்கு கட்டியுமே அப்படியே வச்சுருங்க. இதோட லிங்க் நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது மாதிரி தெய்வங்களுக்கு வாங்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களையும் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.